பிரியா குட்டி, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? இல்ல டாடி. அப்படின்னா அந்த கார் யாருது? தெரியல டாடி. நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது இந்த கார் நின்னுட்டு இருந்துச்சு. எந்த இடியட் இப்படி வாசல் கொண்டாந்து நிறுத்திட்டு போயிருக்கான்? ஆமா, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா தூங்குறாங்க. நான் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வரும்போது அம்மா எனக்கு சாதமே ஊட்டி விடல. என் முன்னாடி உட்காந்துட்டு ஃபேன் சுத்தாடியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆமா, ஏன் டாடி அம்மா அடிக்கடி இப்படி பண்றாங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு டாக்டர் கூட்டிட்டு போக போறேன், எல்லாம் சரியா போயிடுவா. போய் டிவி பாரு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து பிரியா, அப்பா ரூம்ல ரெக்கார்ட் பிளேயர் போட்டியா? நான் உன் ரூம் பக்கம் போவே இல்ல டாடி. இது பாத்தீங்களா? எங்க வாங்கின? என்னோட ஃபேவரட் லாரன்ஸ் அண்ட் கோ. எனக்கு ஒரு கள்ளக்காதல வச்சுக்கிட்டு கண்ட பெண்களோட நான் சுத்திக்கிட்டு இருக்கிறதா இத்தனை நாள் நாடகம் ஆடிருக்கா. கொலையும் செய்வாள் பத்தினி. இவளை போலீஸ்ல ஒப்படைக்கிறதா நியாயம். ஹலோ போலீஸ் எக்ஸ்சேஞ்ச், get me Adyar police station. ஏன் ராதா எனக்கு துரோகம் செஞ்சிருப்பாளா? இவளோட வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு இறந்து போனவன் அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கணும். ராதா அவனை கொலை செஞ்சிருக்கணும். அவசரப்பட்டு அவளை போலீஸ்ல காட்டி கொடுத்தா அவ வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். என்னுடைய நிம்மதியும் குழந்தையோட எதிர்காலமும் இருண்டு போயிடும். படுகொலை, பச்சை கொலை, பூட்டிய வீட்டிற்குள் பிணம். என்ன சார் சொல்றீங்க? சார் பயந்துட்டியா? இந்த கரையில வர ஹீரோ ஒரு கொலையை செஞ்சுட்டு அந்த பணத்தை மறைக்கிறதுக்காக என்ன பாடுபட்டிருக்கான் தெரியுமா? என்ன சார் இது? நேரங்கிட்ட நேரத்துல வந்து கொலை கொள்ளைக்காக சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வாச்சிங்களே.
அது உன் பூர்வ ஜென்ம புண்ணியம். எங்க சார் போறீங்க? இத ஸ்டடி ரூம்ல வச்சிடலாம்னு தான். கொடுங்க, நானே வச்சிடுறேன். ஓசியில வாங்கிட்டு போனேன். உனக்கு சிரமம் கொடுக்கலாமா? நானே வச்சிடுறேன். உங்களுக்கு ஒண்ணு வைக்க தெரியாது சார். தம்பி, 30 வருஷமா லைப்ரரியனா இருந்து ரிட்டையர் ஆனவனா, எந்த புஸ்தகத்தை எந்த இடத்துல சொருகணும்னு எனக்கு தெரியும். விடு சார், தயவு செஞ்சு புத்தகத்தை கொடுத்து போறது காலி பண்ணுங்க சார். போதுமா? விட்டையா? இடத்த சார் எப்படி உளர்ற? உங்க கதையை கேட்டு வேற என்ன செய்ய முடியும்? சரி, அதை விடு. இத பாரு, நல்ல சுத்தமான வெள்ள வெளியேர்னு ஒரு பேய் கதை சொல்லட்டுமா? பேய் கதை கேட்கற நேரமா சார் இது? ஏன் சார் இப்படி கொள்றீங்க? தம்பி மூட் அவுட் போல இருக்கு, நான் வர்றேன். வெளியே ஒரு கார் நிக்குதே, யார் காரு? எந்த முட்டா பையல வாசல் நிறுத்திட்டு போயிட்டா என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் ஒரு கேள்வி கேட்டா இனி முட்டா பையன் விடுவேன். வர்றேன்.